கிராமத்திலேருந்து விவசாயி சிவகுரு பேசுகிறேன். கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக பார்க்கும்போது விவசாயம் பெரும் நஷ்டத்தில் சந்தித்து வந்தோம். அதே மாதிரி காலநிலை மாற்றம், விலை இல்லை, இந்த மாதிரி நிறைய இடர்பாடுகளையும் மாங்கனி நகரமே அழிந்து வரும் சூழ்நிலையில் தான் இருக்குது. 2024, 25லாம் பார்த்தீங்கன்னா அறுவடை காலம் போய் மாமரம் அறுவடை காலம் தான் வந்துடுச்சு. இதே மாதிரி நம்ம சுமார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 1,00,000 மெட்ரிக் டன் வந்து உற்பத்தி செய்கிறோம். ஆனால் ஏற்றுமதி பார்க்கும்போது சுமார் 4% தான் இருக்குது. அதே உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம்லாம் பார்க்கும்போது நம்மளோட 25,000 மெட்ரிக் டன் தான் உற்பத்தி செய்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தா ஏற்றுமதி 25% இருக்குது. இதுக்கு என்ன காரணம் பார்க்கும்போது நம்மளுடைய மாங்காயில் வந்து பார்க்கும்போது புழு பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது. இது வெளிநாட்டிற்கு ஏற்ற உகந்த மாங்காய் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கருத்தில் கொண்டு நாங்கள் பல மாநிலத்தில் போயிட்டு பார்த்து அந்த ஃப்ரூட் ஃப்ளேவர் கவரை வாங்கிட்டு வந்துடுவோம். ஆந்திராவிலேருந்து வாங்கிட்டு வந்துருக்கோம். இந்த கவரோட விலை பார்த்தா ₹2. இந்த மாற்றத்துக்கு விலை பார்த்தீங்களா ₹1 ஆகுது. இது வந்து பார்க்கும்போது ஆந்திராவில் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் மாங்காய்க்கும் இலவசமாக காய் கொடுக்குது. ரேட் ₹6 கொடுக்குறாங்க. அதே மாதிரி கவரும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, மானியமாகவும் கொடுக்குறாங்க. தமிழக அரசு இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து விவசாயிகளை காப்பாற்றணும் தான் மாவட்ட நிர்வாகத்திடையுமே நாங்கள் கோரிக்கை கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி தோட்டக்கலை கல்லூரி, வேளாண்மை தோட்டக்கலை கல்லூரி, தோட்டக்கலை துறையில் மூலியமாக கொடுத்துருக்கோம். இது என்ன பயனுன்னு பார்க்கும்போது இந்த கவரை மாட்டும் போது வந்து பார்த்திங்களா புழு பூச்சி தாக்குறதில்ல. அது உள்ள பாஞ்சு டிஷ்யூன்னு ஒரு இது வரும். நம்ம காதர மாங்காய்க்கெல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்ற அந்த மாதிரி வரும்போது இதில் எந்த ஒரு இதுவும் வராது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. ஏன்னா அதுவே சாரல் நோயும் வராது. தத்துப்பூச்சியால் சாரல் நோய் வரும் பாருங்கள். இந்த மாங்காய் மாதிரி எல்லாம் கருப்பு கருப்பாக வரும். அதனுடைய அறிகுறி கூட எந்த மாங்காயும் வராத அவ்வளோ ஒரு கிளியராக வந்து மாங்காய் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது மருந்தினுடைய செலவும் ரொம்ப குறைவாக இருக்கும். மருந்து ஒரு சில மருந்து மட்டும்தான் அடிக்குங்க. இந்த மாதிரி விவசாயிகளை அழிந்து வரும் சூழலில் மாங்கனி நகரத்தை வந்து காப்பாற்றி தமிழக அரசு இலவசமாக கவர் கொடுக்கணும். ஏன்னா இந்த விலைக்கு எங்களுக்கு மாட்டிக்கிட்டு நம்ம கவரை வந்து இவ்வளோ ரேட்டு கட்டுப்படி ஆகுமான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா முதல் முறையை நாங்கள் தான் மாட்டிகிட்ருக்கோம். இதை ஊக்குவித்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய அளவுக்கு தமிழக அரசு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வந்து கோரிக்கை கொடுக்குறோம்.